எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கல்விக்காக ஒரு பண்டிகை கொண்டாடப்படுது அப்படின்னு சொன்னால் அது கலைமகள் அவங்களுக்கான வழிபாடாக தான் இருக்க முடியும். கல்வி தான் வாழ்க்கையில் மனிதனை மேம்படுத்தும் என்ற உயர்ந்த நோக்கோடு தூய சிந்தனையோடு இந்த விழா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விழாவின் போது வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒன்றான புத்தகத்தை முன்னிலைப்படுத்தி இந்த திருவிழாக்கள் நடைபெறுகிறது. புத்தகம் அது சார்ந்த விடயங்களை சார்ந்து இந்த விழா நடைபெறுகிறது. மேலும் ஆயுத பூஜை என்று பழங்காலம் தொட்டு போர்க்கருவிகளை வைத்து வழிபடும் வழக்கங்களும் விவசாயம் சார்ந்த துணைப் பொருட்களை வைத்து வழிபடும் வழக்கங்களும் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக இன்றைய இளைஞர்களுக்கு மிகவும் அவசியமான பண்டிகையாக நான் இதை பார்க்கிறேன். ஏனெனில் நம்முடைய ஒவ்வொரு புரட்சியான விடயங்களுமே கல்வி சார்ந்து இருக்கும் பொழுதுதான் அது முழுமையான வெற்றியடையும். இது பழங்காலம் அல்ல, நவீன காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் அறிவு ஆயுதம் ஏந்தி நாம் போராடும் பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். எனவே இளைய சமுதாய பிள்ளைகள், நீங்கள் அனைவருமே அறிவை கூர்மையாக்கி அறிவு சார்ந்து புரட்சி செய்யும் பொழுதுதான் எழுச்சி அடைய முடியும் என்பதை இந்த நாளில் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் கலைமகள் மற்றும் திருமகள் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வழிபடுங்க. கலைமகள் தின விழாவினாலே சின்ன வயதில் நாங்கள் விரதம் இருந்த முறை தான் எனக்கு ஞாபகம் வருது. சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விரதத்தில் சோறை தவிர மற்ற எல்லாமே சாப்பிட்ருவோம். அதுதான் எங்களுடைய விரதமாக இருந்துச்சு. கிராமத்தில் ஒரு பாட்டி இட்லி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பாட்டிகிட்ட மொத்தமாக ஒரு 7 இட்லி 8 இட்லி வாங்கி வச்சுப்போம். காலையில் ஒரு 4 இட்லி சாப்பிட்ருவோம். அப்புறம் மதியம் ஒரு 4 இட்லி சாப்பிட்ருவோம். இடையில பசிச்சா உப்புமா இட்லி சாப்பிட்ருவோம். அப்புறம் சாயங்காலம் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் பொங்கல், பாயாசம், அப்புறம் சுண்டல், பொரியெல்லாம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது விரதம் அப்படின்னாலே சின்ன வயசில் கிராமத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, சோறை தவிர மற்றெல்லாம் சாப்பிட்ருவோம். அதுதான் எங்களுடைய விரத முறையாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுடைய விரத முறை எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.